ஏடிஎம்கே எம்எல்ஏக்கள்லாம் முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சராக இருந்த எம்எல்ஏக்கள்லாம் பண்ணுறது பார்த்தா மனசு வருத்தமாக இருக்குது. ஏன் இப்படி பண்ணுறாங்க? எதுக்கு இப்படி பண்ணுறாங்க? இனத்த கண்டுட்டாங்க. ஏன் இப்படிலாம் வந்து அரசியல் அடிச்சூடாக இருக்கிறாங்க? அம்மாகிட்ட பயின்றவர்களா? அம்மா எந்த அளவுக்கு இருந்தாங்க? அம்மாகிட்ட இருக்க வரைக்கும் எவ்வளோ தூரம் வந்து கட்சியும் ஆட்சியும் நடத்துனாங்க. அதை பார்த்து பயின்றவர்கள் இன்றைக்கி வந்து தன் சுயநலத்துக்காகவும் தன்னுடைய எப்படி ரொம்ப வல்கராக இருக்குது. இவ்வளவு ஈனத்தனமான ஒரு செயலெல்லாம் பண்ணுறாங்கன்னு ரொம்ப கேவலமாக, ரொம்ப என்ன சொல்லவே முடியல. அவ்வளோ எனக்கு வருத்தமாக இருக்குது. ஏன்னா எவ்வளோ தூரம் வந்து மக்கள் வந்து மத்தியில் அம்மாவோட ஆளுமை திறமை இருந்துச்சு. மக்கள் எவ்வளோ நம்பினாங்க, எவ்வளோ மக்கள் மேலே மக்கள் வந்து அவங்க மதிப்பு வச்சுருந்தாங்க. மக்கள் மேலே அம்மா எவ்வளோ பாசம் வச்சுருந்தாங்க. அவ்வளவுக்கு அவ்வளவு இருந்த அம்மா இன்றைக்கி இறந்ததுக்கு பிறகு கட்சி வந்து நான் இறந்ததுக்கு பிறகு 100 ஆண்டுகளுக்கு மேல் இருக்கும், எப்பவுமே அழியாத கட்சின்னு சொன்னாங்க. இப்போ பார்க்க போனால் வேறு யாருமே அழிக்கல. இங்கே இருக்கிற ஆளுங்களே அழிச்சிருவாங்கன்னு தெரியுது. என்னத்தை கண்டுட்டாங்க தெரியலையே. விஜய்கிட்ட என்னத்தை கண்டுட்டாங்க? விஜய்கிட்ட என்ன இருக்குது? அப்படி என்ன அவர் தனிப்பட்ட முறையில் ஜெயிச்சிட்டாரா? தனிப்பட்ட முறையில் ஜெயிச்சிட்டாரு. என்ன ஒரு என்ன சொல்ல போனோம்னா 4 விதமாக சொல்ல போகலாம். ஒன்று, அவர் செய்கிறதுக்கு காரணம் ஒன்று அவர் ரசிகர்கள் 10% இருக்குது, அதுலேயும் சொல்ல வரல நான். மீதி வந்து பார்த்திங்கன்னா தாய் தந்தையர்களை அன்புக்கு கட்டுப்படுத்தி குழந்தைங்க வந்து அம்மாவை டைம் போடுமா, அப்பாவை டைம் போடும், விஜய்க்காக எனக்காக போடும், விஜய்க்கு போடுமா அப்படின்னு சொன்னவங்க ஒரு 10%. ஒரு 5% வந்து தாய் வந்து மிரட்டி, அதை வந்து நான் படிக்க மாட்டேன், ஸ்கூலுக்கு போக மாட்டேன், நான் வந்து விஜய்க்கு ஓட்டு போடலைன்னா ஒரு சொன்னோடி கேட்க முடியும் போட்டு சொன்னதில்ல. அது பிரகாரம் அது ஒரு 5% ஓட்டு அந்த மாதிரி வந்திருக்கும். வர்றதுக்கு 100% வாய்ப்பு. அதுதான் உண்மை. அது அப்புறம் பேரம் பேத்திகள்லாம் வந்து பாட்டி தாத்தா எனக்காக போடு தாத்தா அப்படின்னு சொல்லி அப்படி பேரன் பேத்தி மேலே வச்சுக்கிற பாசத்தினாலையும் பெரியவங்க வயசானவங்க தாத்தா பாட்டிலாம் வந்து ஓட்டு போடுறது 5%. இப்படி தான் ஓட்டு போட்டு இந்த மாதிரி தான் வந்து ஓட்டு வாங்கினது ஒழிய மற்றபடி விஜய் மேலே வந்து முழுசாக மக்கள் நம்பிக்கை வச்சு ஓட்டு போட்ட மாதிரிலாம் இல்லை. அப்புறம் வந்து சரி போட்டு பார்ப்போமே, மாற்றி ஓட்டு பார்ப்போமே, அதான் விஜய்க்கு போடுறது டிஎம்கே போடுறவங்க நார்மலாக போட்டிருப்பாங்க. பொது மக்கள் இருப்பாங்களவா, சரி ஒரு ஈர்ப்பு இல்லாமல் பொதுவாக இருப்பாங்க. அந்த மக்கள் ஒரு சில கேட்டகரி இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்கெல்லாம் வந்து போடுறது ஒரு 5% இப்படி தான் வந்து இப்படி ஒரு 30-35% ஓட்டு போட்டு ஜெயிச்சிட்டான். இது வந்து பெரிய விஷயமே கிடையாது. அதுக்காக வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற 100% மக்களும் 8 கோடி மக்களும் ஓட்டு போட்டாங்க விஜய்க்கு அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. இதுதான் உண்மை. இது தெரியாமல் இது இப்போ போயிட்டுருக்காங்க எல்லாமே வந்து ஏடிஎம்கேல வந்து பார்த்தா விஜய் போன எத்தனை பதவி கொடுத்துருவாரா, இல்லை அடுத்த 5 வருஷம் கழிச்சு ஒரு 5 வருஷம் கழிச்சு விருது திரும்பி வருவான்னு சொல்ல முடியுமா? ஏப்போ இப்படி பண்ணுறீங்க? நான் முழுக்க சொல்கிறது பார்த்தோம்னா ஏடிஎம்கே எம்எல்ஏகள் தான் பேசிகிட்டு இருக்கிறேன் நான், வேறு யாரும் சொல்லவே இல்லை. இவ்வளோ கீழ்த்தர போகாதீங்க. அதான் வந்து மக்கள் வந்து உங்களை நம்பி விஜய் வேண்டாம் அப்படின்னு தான் உங்களுக்கு வந்து 234 தொகுதியில் வந்து பிரச்சாரம் பண்ணி எடப்பாடி இருக்குமே கஷ்டப்பட்டு எடப்பாடி ஜெயிக்க வச்சார். நீங்கள் ஆரம்பத்திலே போயிருக்கலாம். அவர் உங்களுக்கு பிடிக்காமல் இருந்தால் நான் இல்லை நாங்கள் ஓட்டு இல்லைன்னு ஓட்டு ஆரம்பத்திலே நீங்கள் வெளியே விஜயோட போயிருக்கலாம். விஜய் கூட்டணி செய்ய நீங்கள் வெளியே அப்போயே போயிருக்கலாம். அப்போல்லாம் இருந்துட்டு விஜய் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்து ஏதோ ஒரு சூழ்நிலை சொன்ன மாதிரி சந்திர சூழ்நிலை மாதிரி தான் ஜெயிச்சா. அப்படி எவ்வளோ மக்கள் மத்தியில் எல்லா மக்களும் வந்து ஓட்டு போடுற நேரத்தில் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கலாமோ புரிஞ்சுக்குங்க. அப்படி பார்க்க போனால் வந்து 234 சீட்டில் வந்து 200 சீட் வந்திருக்கணும். அப்படி மீறி போயிருந்தா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இந்த 107 சீட்டை வந்து எப்படி வர்றது அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் தெரியும். எப்படி வந்து எல்லாம் தெரியும். இதெல்லாம் புரிஞ்சிக்காமல் நீங்கள் எல்லாம் போகிறது நினச்சாத்தே ரொம்ப கேவலமாக இருக்குது. இந்த பொழப்பெல்லாம் பொழைக்கணுமான்னு உங்களை கேட்குறேன். எல்லா எம்எல்ஏ இங்கே எம்எல்ஏ வெளியே போகிறாள் உங்களை கேட்குறேன் நான். இல்லை ஏப்பா எவ்வளோ ஒரு அம்மா வந்து உங்கள் மேலே மதிப்பு மாரி உங்களுக்கு பதவி கொடுத்து வச்சுருந்தாங்க. அதாவது கொஞ்ச நாள் யோசனை பாருங்கள். இதெல்லாம் யோசனைன்னீங்கன்னா நீங்களாம் மாட்டு கட்சிக்கு நீங்கள் கட்சி விட்டு அதாவது வந்து நீங்கள் பிடிக்கல அப்படின்னா வந்து என்னென்னா பேசாமல் ஒதுங்கோட்டு போயிடலாம். அதுக்காக வந்து நீங்கள் போகிறதுனால வந்து ஏடிஎம்கே தொண்டர்கள் பூரா இல்லை போகிறாங்க கூட அது மனக்குழப்பம் மனவேதனை ஒரு கட்சியவே வந்து இவ்வளோ கீழ்த்தரமாக கொண்டு போகிறவங்கள கேவலமாக இல்லையா? பிடிச்சி தோதிக்கிறீங்களா நீங்கள் எம்எல்ஏக்கள்லாம்? என்னப்பா நடத்துறீங்க? என்ன பண்ணுறீங்க? நீங்களா வந்து திருநாவூரில் உங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்த்த அம்மா அமைச்சர் எம்எல்ஏ ஆக்கி உங்களெல்லாம் நிப்பாட்டினதுக்கு எடப்பாடி பேசாமல் புதுமுகங்கள் நிப்பாட்டினா கூட அவங்க நம்பிக்கையோடு நாணயம் வந்திருப்பாங்க. நீங்கள்லாம் வந்து கூட இருந்துக்கிட்டே குளிப்பரிசு மாதிரி எடப்பாடி எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லா தொகுதியிலும் நின்று ஜெயிக்க வச்சார். இல்லை இந்த சூழ்நிலையிலுமே 48 சீட்டு 49 சீட்டு 50 சீட்டு போயிடும். ஒரு சீட்டு கூடவா ஜெயிக்காம விட்டார் அவர். அவர் நின்று 1.5 லட்சம் ஓட்டு ரீடிங் ஜெயிச்சிருக்காரு. தமிழ்நாட்டிலே அவர் அதிகபட்ச ஓட்டு ஜெயிச்சிருக்காரு.
முதல்ல புரிஞ்சுக்குங்க. நீங்க வந்து அவர்லாம் எனக்கு ஓட்டு வாங்கிட்டு கூட எப்பவோ கட்சி காணாம போயிரும். அவருனால தான் இப்ப கட்சியே இருக்கிறதுக்கான மெயின் காரணம் அவரு தான். நீங்களே புரிஞ்சுக்குங்க. நான் வந்து எம்என்எம் அதாவது மக்கள் நீதி மய்யம் கட்சியிலேருந்து நான் பேசிட்டு இருக்கிறேன் நானு. சரியா? நான் வந்து ஏடிஎம்கே ஆதரவாளரோ, டிஎம்கே ஆதரவாளரோ கிடையாது. மாற்று தி எந்த ஒரு கட்சி ஆதரவும் நான் வந்து மக்கள் நீதி மய்யம் கட்சியோட நான் ஒரு நிர்வாகி பேசுறேன் நானு. திருப்பூர்லேருந்து பேசுறேன் நானு. நீங்க முதல்ல புரிஞ்சுக்குங்க. மக்கள் வந்து எது விஜய் நம்பி எதுக்கு ஓட்டு போட்டோம்? விஜய் சொன்னது இதுவரைக்கும் ஒண்ணுனாச்சும் நிறைவேற்றிருக்காப்பிடியா? வந்து 2 மாதம் ஆகப்போகுது. ஏதாச்சும் இந்த சொன்ன வந்து வாக்குறுதி ஒரு நாள் நிறைவேற்றது கிடையாது. எதுவுமே நிறைவேற்றது கிடையாது. இதுவரைக்கும் கிடையாது. நிறைவேற்ற போகிறதும் கிடையாது. முதல்ல புரிஞ்சுக்குங்க. ஏடிஎம்கேலேருந்து போறவங்கலாம் இதோட ஸ்டாப் பண்ணுங்க. அதான் வந்து எனக்கு வந்து அது மனவேதனையா எனக்கு வந்து. இப்போலாம் வந்து என் அம்மாவோட தனிப்பட்ட நான் வந்து ஆரம்பத்தில ஏடிஎம்கேல இருந்தோம் ஆரம்பத்தில. அப்புறம் நாங்கள் வந்து அம்மா இருக்கிறப்போ வந்து மக்கள் நீதி மய்யம் தலைவராக நாங்கள் வந்து கமலஹாசன் சிறுவயசுல சீடாக இருந்தனால எங்கள் தலைவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கும்போது நாங்களாம் இந்த சைடு வந்துட்டோம். அதுதான் இல்லை இந்த இப்போ வரைக்கும் தலைவர் கட்சி ஆரம்பிக்கலாம் இப்போ வரைக்கும் ஏடிஎம்கேல இருப்போம். உங்களெல்லாம் வந்து பிரித்து மேய்ஞ்சிருப்போம். கெட்ட வார்த்தையில் வந்து என்ன வார்த்தை பேசி விட்டுருப்போம் ஏடிஎம்கேல இருந்திருந்தா வந்து யூடியூப் சேனல் உங்களுக்கு என்ன வார்த்தை வேணும்னு பேசுங்க உரிமை எனக்கு இருக்குது. நான் வந்து இப்போ வந்து ஏடிஎம்கேல இல்லை. நான் மக்கள் நீதி மய்யம் கட்சியில் இருக்கிறனால தான் வந்து இவ்வளோதான் கட்சி கரைஞ்சிட்டு போகுது. இப்போ நீங்கள் ஒருத்தர் போகிறனால என்னன்னா ஒரு மற்றவங்களுக்கு வந்து முன்னாடி எவன் வரப்போகிறது கிடையாது. இன்னைக்கு 10 பேர் தானே மறுபடியும் யாரும் வரமாட்டாங்க. இருந்தாலுமே நீங்கள் ஒரு போனப்போ அடுத்தவங்களுக்கு மனசில் வந்து இப்படி போகிறாங்களே எல்லாமே அப்படின்ட்டு மன ரீதியாக பாதிக்கப்படுவாங்க. தெரியாத உங்களுக்கு வந்து கட்சியை வந்து இப்படி கெடுக்காதீங்கப்பா. அம்மாவோட ஆத்மா உங்களுக்கு சும்மா விடாது. பாவம். அந்த அம்மா தொண்டர்ல எத்தனை பேர் தொண்டர் 56%, 45%, 50% தாண்டி இருந்து அந்த அளவுக்கு ஓட்டு இருந்தது கட்சி. நீங்க ஒவ்வொருத்தரா அப்படி பண்ணி இன்னைக்கு வந்து ஏழைங்க நிலைமைய பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு ஒரு கவர்ச்சி தான். கவர்ச்சி இல்லாம வந்து சும்மா கவர்ச்சின்னு அவன் அந்த விஜய் ஒரு கவர்ச்சி கிடையாது. ஒரு ஒரு விதமான ஒரு இது என்ன அவ்வளவுதான். அவன் வந்து கவர்ச்சியாவும் இருக்கிறான், அப்படியே அழகா இருக்கிறான் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. கவர்ச்சின்னா என்ன சொல்ல போறோம்னா, புதுசா மாற்றம் தேடி போற மாரி தான். இந்த குழந்தைகள வச்சு பேசி நீங்க ஓட்டு போட சொல்லுங்க அப்படின்னு பேச சொன்னது. 2வது வந்து புரியாத, அறியாத ஒரு முட்டாள்தனமா போய் மக்கள் ஓட்டு போட்டு புதுசா வந்து ஓட்டு போடலான்னு போனவிங்க. மத்தபடி தாத்தா, பாட்டிலாம் வந்து பேரன் சொல்லி, பேர பேர் சொல்லி ஒரு டைம் போடுப்பா அப்படின்னு கெஞ்சி போட சொன்னதுனால போட்டது தான். மத்தபடிலாம் வந்து முழுசா வந்து விஜய் மேல நம்பிக்கை வச்சுலாம் யாரும் ஓட்டு போடல. முதல்ல புரிஞ்சுக்குங்க. இனிமேல்னாச்சும் ஏடிஎம்கே எம்எல்ஏ ஆகட்டும், நிர்வாகிகளாகட்டும் யாருமே வந்து கரைஞ்சு போகாதீங்க. அம்மாவோட ஆத்மாவும் சும்மா விடாது. நன்றி, வணக்கம்.